Hello friends, welcome to Tech Master. இந்த வீடியோவில் நம்ம ஒரு black and white ஃபோட்டோவை எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Get low when the whistle go. இப்போ இந்த டுட்டோரியலில் நம்ம இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட் பேபி வந்து black and white ஃபோட்டோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேபி வந்து பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு லேயரில் இருக்குது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லேயராக மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து லேயராக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் கீழே இருக்க அந்த சர்க்கிள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம சாலிட் கலர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து கலர்ஃபுல்லான ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலரில் உங்களுக்கு வந்து லேயர் இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஒயிட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அங்கே வந்து பெயிண்ட் பண்ணாவே உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் இங்கே ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு இது சான்ஸே இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சைடில் நார்மல் அப்படின்றத கிளிக் பண்ணி கலர் அப்படின்றதுக்கு மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கலர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த பெயிண்ட் டூவில் வந்து வேறு சைஸுக்கு மாற்றி நீங்கள் வந்து இதை நல்லா பெயிண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலரை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷர்ட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம ஷர்ட்டுக்கு இந்த கலர் பிடிக்கல, வேறு கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளூ கலர் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பெயிண்ட் பண்ண அந்த கலர் வந்து அப்படியே மாறிடும். இங்கே இந்த ரெட் கலர் நல்லா இருக்குது இந்த பேபிக்கு. ஸோ நான் இதே வைக்கலான் இருக்கேன். ஓகே, ஓகே. இப்போது ஷர்ட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு பெயிண்ட் பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கலர் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து சாலிட் கலரை யூஸ் பண்ண முடியாது. கலர் பேலன்ஸ் நம்ம RGB கலர் யூஸ் பண்ணால் தான் ஃபேஸ்க்கு கரெக்டாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் வரும். மேலே 3 கலர் வரும். சியான் கலர், மெஜெண்டா எல்லாம் வரும். ஸோ நீங்கள் எல்லோ கலருக்கு கீழே உள்ளதையும் ஃபஸ்ட்டில் உள்ளதை ரெட் கலருக்கு ஃபுல்லாக மாற்றிட்டு நடுவில் மெஜெண்டாவை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த கலர் வந்து ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். அந்த ஒயிட் கலரில் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ப்ரஷ் டூவில் வச்சு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த பேபிக்கு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடச்சிடும்.
இப்போது பேபிக்கு ஸ்கின் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதை பார்க்க நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்லாம் வந்து ஹேர் கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாஸ்கில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஜஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் புதுசாக ஒரு சாலிட் கலர் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து லிப்ஸ்க்காக வந்து சாலிட் கலர் மறுபடியும் க்ரியேட் பண்ணுறோம். நான் ரோஸ் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒயிட் கலரில் ப்ரெஸ் பண்ணி Ctrl+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இன்வெர்ட் ஆகிடும். மறுபடியும் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிப்ஸில் போயிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் அப்படின்ற ஆப்ஷனை மாற்றி கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லிப்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதில் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது கலர். ஸோ நீங்கள் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் 100% அப்படின்னு இருக்கும். அந்த 100%லேருந்து நீங்கள் 75% வரைக்கும் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வந்து கம்மியாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நார்மல் கலர் இல்லாமல் வேறு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கலர் மாறும். ஆனால் இப்போது இந்த கலருக்கு செட் ஆகலை. ஸோ நான் இந்த ஃபில்லில் உள்ள ஆப்ஷனை வந்து கம்மி பண்ணுறேன். இந்த கலர் ஓகே. இதை கொஞ்சம் லைட் ஆக்கிக்கலாம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேரை கலர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து டார்க் ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணலாம். ஓகே,
ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட் கலர் கொடுத்துருங்க. ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலுக்கு பதிலாக கலரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது ரொம்ப கலராக இருக்குது. ஓகே, இப்போது ஹேர் வேண்டாம். ஹேருக்கு பதிலாக நம்ம ஐயில் வந்து கொஞ்சம் கலர் கொடுப்போம். ஜஸ்ட் ப்ரஷ்ஷை சின்னமாக்கிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி ரவுண்டாக கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம ஃபுல்லாகவும் இந்த கலர் கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தையோட கண்ணில் வந்து எதுக்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் தெரியுது. அதை நம்ம இதை கொடுத்தா அழிஞ்சிரும். இதுவே நல்லா தான் இருக்குது போதும். ஸோ இப்போ நம்ம ஹேருக்கு வந்து நம்ம புதுசாக மறுபடியும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் டார்க்கான ப்ரௌனாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மறுபடியும் கலரை இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நார்மல்லேருந்து கலருக்கு மாற்றிடுங்க. மாற்றியாச்சு. இப்போவும் கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கலாம். இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். அண்ட் now இப்போ ஓவரால் கலர் முடிஞ்சு இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு நம்ம சாலிட் கலர் ப்ளூ கலர் கொடுப்போம். ஸோ இப்போ கலர் வந்து ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா ஃபுல்லாக கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ ஃபுல்லாக கலர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் இப்போது நமக்கு உங்களுக்கே தெரியும் பழைய ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.